இவனுக்கு சிரிக்கவே தெரியாது தம்பி. அவளை விடுங்க. நீங்க சாப்பிடுங்க. இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊத்துட்டுமா? ஐயோ போதா ஆண்டி, நான் சாப்பிட்டேன். தம்பி இன்னும் கொஞ்சம் சாதம் கொண்டு வர சொல்லட்டுமா? ஐயோ போதும் அங்கிள், வயிறு ஃபுல்லு. இதுக்கு மேல சாப்பிட்டேன்னு வைங்க, இப்ப எங்க ஓரமா படுத்துருவேன். அதனால வேண்டாம், ஆளை விடுங்க. சரி, அப்ப நீங்க போய் கை கழுவுங்க. அம்மா கொஞ்சம் சேர் இப்படி போங்க. அம்மா பார்த்து மெதுவா மெதுவா. தென்றல் அவரை கூட்டிட்டு போமா. இந்தா தம்பிக்கு இந்த டவல் கொடு. ஓ அப்படி சீக்கிரம் போமா. சாப்பிட்டு முடிச்சிட்டல்ல, இத்தோட கிளம்பு. அதை விட்டுட்டு திரும்பவும் உள்ள போய் எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசி உறவாடிட்டு இருந்தேன்னு வெயி, அப்படியே கொண்டுடுவேன். என்ன சத்தம்? பேசிக்கிட்டு இருக்கோம் அத்தை. ஏய் சாரி ஆன்ட்டி. என்ன உங்களை ஏதாச்சும் அவ மிரட்டுறாளா? ஐயோ பாயாசம் சாப்பிடுறியான்னு கேக்குறாங்க, நான் வேண்டாம் போதும் அப்படின்னு சொன்னேன். சரி வாங்க போலாம். இந்தாங்க ஸ்வீட் பீடா சாப்பிடுங்க, நல்ல ஜீரணமாகும். தேங்க்ஸ் ஆன்ட்டி. அப்புறம் சித்து, உங்க மேனேஜர் சிங்கார் இருக்கார்ல, அவரே ஒரு நாள் வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. அவருக்கும் இதே மாதிரி ஒரு நாள் விருந்து வைக்கணும். ஏன்னா அவரு தான் 10 லட்சம் ரூபாய் லோன் ஏற்பாடு பண்ணி உங்ககிட்ட கரெக்ட் டைம்ல கொடுத்தார்ல. ஏன் இப்படி முறைக்கிறா? ஒருவேளை உண்மை தெரிஞ்சிருச்சா? தெரிஞ்சிருச்சுதான். அந்த பணத்தை நீதான் ஏற்பாடு பண்ணனு மேக்னா ஏற்கனவே என்கிட்ட சொல்லிட்டான். ஃப்ராட் ஃப்ராட். நீ செய்யற உதவியில கூட உன்னால உண்மையா இருக்க முடியல. அப்புறம் சித்து, தென்றலுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. வேலை விட்டு நிக்க சொன்னா அவ கேட்க மாட்டேங்கிறா. நீங்க அவ கூட ஒர்க் பண்ற பையன் தானே, அதனால அவளை கொஞ்சம் பத்திரமா பாத்துங்க. அதுக்கு என்ன? ஆபீஸ்ல எனக்கு ஆபத்தே இவன் தான். இவன் கிட்ட போய் என்ன பத்திரமா பாத்துக்க சொல்றீங்களேப்பா. அங்கிள் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் நான் பத்திரமா பாத்துக்கிறேன். ரொம்ப சந்தோஷம்பா. சரி சரி, நான் கிளம்பட்டுமா? வாங்க. போயிட்டு வரேன் அங்கிள். வரேன் ஆண்டி. சரிப்பா. பாய் நிலா. பாய். அப்பா பார்வையில எரிச்சிருவா போல இருக்கு. வரேன் ஆண்டி. சரிப்பா. மச்சான் சாப்பிட வரலையா? இல்லடா, எனக்கு வேண்டாம், நீங்க போய் சாப்பிடுங்க. ஏன்டா அப்படி சொல்ற? எப்போ நைட் ஒர்க் பண்ணும்போது எல்லாருக்கும் முன்னாடி நீதான் முத ஆளா சாப்பிட கிளம்புவ. இன்னைக்கு சாப்பாடே வேணான்ற ஒர்க்ல அவ்வளவு சின்சியர் ஆயிட்டியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மதியம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டனா, அதான் என்னால இப்ப சாப்பிட முடியாது. நீங்க போய் சாப்பிடுங்க. என்ன மச்சான் சொல்ற? மதியம் அப்படின்னா சாப்பிட்ட?
ஒருவேளை திடீர் பிரியாணின்னு ஏதாவது புதுசா கடை ஆரம்பிச்சிருக்காங்களா? இந்த ஒரு பிரியாணி வாங்கினா 2 பிரியாணி ஃப்ரீன்னு போர்டு எழுதி வச்சிருப்பாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு கடையில எனக்கு தெரியாம மொக்கிட்டு வந்தியா? டேய் டேய், அதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்க செய்யற வேலை. சார் அப்படி இல்ல. சார் இன்னைக்கு சாப்பிட்டது வீட்டு சாப்பாடு, அதுவும் விருந்து சாப்பாடு. விருந்து சாப்பாடா? அம்மா, யார் உனக்கு விருந்து வச்சா? வேற யாரு? எல்லாம் நம்ம தென்றல் தான். தின்றலா? ஆ. ஏன் 2 பேரும் அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றது உண்மைதான். நிஜமாவே இன்னைக்கு தென்றல் வீட்டுல எனக்கு விருந்து வச்சாங்க. டேய், யார்கிட்ட கதை விடுற? இப்பலாம் தெண்டல் உன்னை பார்த்தாலே காண்டாவரா? அவன் உனக்கு விருந்து வச்சாளா? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்துற மாதிரி சொல்லுடா. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? நீங்க நம்பித்தான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னைக்கு நான் தென்றல் வீட்டுல சாப்பிட்டது ஓ மேல சத்தியமா, இதோ இவன் மேல என் மேல சத்தியமா. என்ன நம்பலையா? நம்மள இதோ இந்த சிஸ்டம் மேல சத்தியமா, உண்மையை தவிர வேற எதுவுமே இல்ல. உண்மையதான் சொல்றானா? டேய், அப்ப தென்றல் உன்கிட்ட உண்மையாவே காம்ப்ரமைஸ் ஆயிட்டாளா? ஏண்டா லூசா நீ? ஏண்டா அவங்க காம்ப்ரமைஸ் ஆனதுனால தான் கூப்பிட்டு விருந்தே வச்சாங்க. தென்றல் பின்னாடி நிக்குது. இப்ப இவனை வசமா தென்றல் கிட்ட சிக்க வச்சிட வேண்டியதுதான். இருடி மாட்டினடா நீ. மச்சான், அப்ப தென்றல் உனக்கு விருந்து வச்சது உண்மைதானே? ஆமாண்டா, விருந்தா அது? பா, ஐயோ தேவாமிர்தம். தேவாமிர்தம். தென்றலே என்ன வழிய தேடி வந்து என்கிட்ட சாரி கேட்டாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நல்லா பெரிய வாழை இலையா போட்டு வடை, பாயாசம், கூட்டு, பொரியல், அப்பளம்னு ஐயோ பா எல்லாத்தையும் வச்சு மிரட்டிட்டாங்க. பாரு, பயங்கரமா கவனிச்சிருக்கா போலியே. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னு தெரியுமா? அந்த அப்பளத்தை வச்ச ஸ்டைல் இருக்கே, எக்ஸ்ட்ராடினரி. அதுக்கப்புறம் வெரைட்டி அவங்க கையாலே சமைச்சு அவங்க கையாலே எல்லாத்தையும் பரிமாறினாங்கன்னா பாத்துக்குங்களேன். அதே கையால மொத்த போறாங்க. உண்மையாவா சொல்ற சித்து? உனக்கு தென்றல் சமைச்சு போட்டது மட்டும் இல்லாம அவளே உனக்கு பரிமாற செஞ்சாளா? அத ஏன் கேக்குற? நீ சொல்லிடி. தென்றல் அவங்க அப்பா, அம்மா, தங்கச்சி யாருமே பக்கத்துல விடல. பாத்துக்கோயேன். பாரா, சித்துவுக்கு நான் தான் பரிமாறுவேன்னு சொல்லி அப்படியே அடம் புடிச்சு சாப்பிடுங்க சித்து, சாப்பிடுங்க சித்துன்னு இலையில மாறி மாறி வெரைட்டியா வச்சு அசத்திட்டாங்க. தென்றல் பரிமாற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அந்த கூட்ட சாப்பிடுவேனா, இல்ல பொரியல சாப்பிடுவேனா, இல்ல அப்பளத்தை தான் சாப்பிடுவேனா? இதெல்லாம் சாப்பிடலன்னா தென்றலோட மனசு வேற கஷ்டப்படும். என் சூழ்நிலை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? டேய், எல்லையில தீவிரவாதம் கேள்விப்பட்டிருப்போம். ஆமா. ஆனா இலையில தீவிரவாதம் கேள்விப்பட்டிருப்பியா? இலையில தீவிரவாதமா? புதுசு புதுசா சொல்ற. அன்பு தீவிரவாதம். ஓ, அன்பு தீவிரவாதம். அப்படி ஒரு அன்பு தீவிரவாதம் இருக்குன்றத எனக்கு தென்றல் விருந்து வச்சு அப்படியே விளக்கிட்டாங்க. விளக்கமாத்தாலேயே அடிக்க போறாங்க. என்ன 2 பேரும் என்னமோ நான் சொல்றதெல்லாம் பொய்ங்கிற மாதிரியே பாக்குறீங்க? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நாளைக்கு தென்றல் கிட்ட நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வரைக்கும் எதுக்கு மச்சான் வெயிட் பண்ணணும்? இப்பவே கேட்டுடலாமே. போன் பண்ணி கேட்க போறியா? போன்லாம் எதுக்கு?
அதான் இங்கேயே இருக்காங்களே. எப்படி? உன் பக்கத்துல. பக்கத்துலயா? இவன் இப்ப வந்தா? அது சாப்பாடு. ஏன் உனக்கு இந்த ஃப்ராடுத்தனம்? உன்னை பத்தி சரியா தெரியாம ஒரு மரியாதைக்கு என் அப்பா அம்மா உன்னை வீட்டுக்கு சாப்பிட கூப்பிட்டாங்கன்னா அதை இப்படிதான் நீ கன்வே பண்ணுவியா? அது வந்து சும்மா சாப்பிட்டு. சிக்கிட்டான். ஐயோ, எப்படி எப்படி நான் உன்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டேனா? உன்னை வலியே இழுத்துட்டு வந்து கூப்பிட்டுட்டு போய் விருந்து வேற வச்சனா? உனக்கு இப்படிலாம் வேற நினைப்பு இருக்கா? உனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்ல? இல்ல. நீ இப்படி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நிறைய குடுக்கறாங்க, நல்லா வாங்கிக்க. ஐயோ, நில்லு, ஓடாத. வேண்டாங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. What happening in this house? திருட்டு மணி முடிச்சிட்டு நிக்கிற. இது ஆபீஸ்ல பிளே கிரவுண்டா? ஓடி பிடிச்சு விளையாட. உனக்கு என்னமாச்சு? ஏதோ கோயில சதர்த்தாங்க அடிக்கிற கணக்கா இவன் அடிக்க இந்த துரத்திட்டு இருக்க. இவன் பண்ண காரியத்துக்கு இதெல்லாம் பத்தாது சார். இதுக்கு மேலேயும் செய்யலாம். அதுக்கு மேலன்னா அந்த அளவுக்கு என்னமா பண்ணிட்டான்? ஏடா சித்து, அப்படி என்னடா பண்ண? ஒண்ணு இல்லையே சார். என்ன ஒண்ணு இல்லைங்கிறான்? ஐயோ, நம்ம லவ் மேட்ரு இவருக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஊருக்கே தெரியப்படுத்திடுவாரு. இப்ப என்ன பண்றது? இவனை சும்மா விடக்கூடாது சார். சார், அந்த ஃபைலிங் ஒர்க் முடிக்கலன்னு அவங்க திட்டிட்டு இருக்காங்க சார். ஓ, அதுவா? சரி சரி, ஓடி நான் பாத்துக்கிறேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல அந்த ஒர்க்ல முடிச்சிடுறேன் சார். நீங்க கிளம்புங்க சார், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி, நீ கொஞ்சம் சும்மா இருக்கு. ஏமா, நான் தான் ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டேன். என்ன பத்தி உனக்கு தெரியுமா? கோவம் வந்தா காட்டெருமை மாதிரி கத்துவேன், அதுக்கப்புறம் முயல் குட்டி மாதிரி அமைதியாயிருவேன். இதுக்காக போய் நீ என்னம்மா? நீ விடு விடு, அந்த வேலையை முடிச்சிடுவான். அது இல்ல சார், இவன் என்ன சார், இவங்க ஷோக்கு வேற டைம் ஆகிட்டு இருக்கு சார். ஐயோ, ஆமாடா சித்து, பாத்தியா? அதை சொல்லதான் நான் வந்தேன். உங்க சண்டையில அதை மறந்துட்டேன். ஏமா, இத பாரு, நீ முதல்ல போய் ஷோவை ரிலாக்ஸ்டா பண்ணு. அதுக்கப்புறம் இன்னும் ரிலாக்ஸ்டா வந்து இவனை எப்படியெல்லாம் கழுவி ஊத்தணுமோ அப்படியெல்லாம் கழுவி ஊத்து. நான் வேணா உனக்கு ஒரு சோப் பவுடர் பாக்கெட் வாங்கி தரேன். ஓகேவா? இப்போ டியூட்டி முடியட்டும், அதுக்கப்புறம் வச்சுக்கிறேன். போயிட்டாளா? நீ திரும்பி வர்றதுக்குள்ள நான் இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுவேன். அப்பா, வர வர இந்த ஆஃபீஸ் WWF ரிங் கணக்காயிரம் போல இருக்கு. இவங்களை சமாதானப்படுத்தவே MD கிட்ட சொல்லி தனியா சம்பளம் போட்டு தர சொல்லணும். சித்துக்கண்ணா, நீ என்ன யோசிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? என்ன விஷயம் நீங்களே கேளுங்க. சார், அவன் தான் கேக்குறான்ல, சொல்லிடுங்க, நான் கிளம்புறேன். சார், நீங்க சொல்லிடுங்க சார். நீ கம்ப்ளீட் பண்ணுடா சார். நான் கிளம்புறேன் சார். டேய், பை சார். சித்து, ஆதே இல்லாத மாதிரி போயிட்டு இருக்கான் பாரு. நான் இந்த ஆபீஸ்க்கு மேனேஜர் என்ன மதிக்கிறானுங்களா இல்ல மதிக்கிற மாதிரி நடிக்கிறானுங்களா? இதுக்கு இமிடியேட்டா மீட்டிங் போட்டான். ஓகே,
இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் நாளைக்கு மார்னிங் மீட் பண்ணலாம். பை குட் நைட். நான் உங்க ஆர்ஜே தென்றல். இது 92.7 பிக் எஃப்எம் டாப் 100 கலக்கல் ஹிட்ஸ் மாத்தி யோசி லைஃப் ஈஸி. இப்போ உங்க எல்லாருக்காகவும் மெலோடியான சாங் வரப்போகுது. எஸ்கேப் ஆயிட்டானா? எஸ்கேப் தான் ஆயிட்டான். நீ பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போமா. ஓகே சார். சார் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்ன நைட் டின்னருக்கு பிரியாணி வேணுமா? அது இல்ல சார். வேற எது? இனிமே நைட் ஷோலாம் பண்ண வேண்டான்னு அப்பா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாரு. அதனால தப்பா எடுத்துக்காம இனிமே எனக்கு டே டைம்ல மட்டும் ப்ரோக்ராம் போடுங்க சார். ஓ, உனக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்குல்ல? லேட் நைட் ஒர்க் பண்ணுறத வீட்டில் வேணாம் தான் சொல்லுவாங்க. நான் இதை பற்றி பாஸ் கிட்ட பேசிடுறேன். நீ இதை பற்றி ஒன்றும் ஒரி பண்ணிக்காத. ஓகே? தேங்க்யூ சார். பரவாயில்ல, பார்த்து வீட்டுக்கு போமா. ஓகே சார், குட் நைட். என்னது பெட்ரோல்லாம் இருக்கு, அப்படியே ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. திடீர்னு என் வண்டிக்கு என்ன ஆகுதுன்னு தெரியல. இந்த நேரத்துல பழி வாங்குது. ஐயோ, இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போவேன்? ஐயோ, டைம் வேற ஆச்சு. யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்கலான்னு பார்த்தா தெருவே வெறிச்சோடியா இருக்கு. டைம் வேற ஆக போகுது. ஐயோ கடவுளே, என்ன பண்றது? பேசாம அப்பாவுக்கு கால் பண்ணி வர சொல்லலாமா? நைட் ப்ரோக்ராம் பண்ணாதன்னு மத்தியானமே அப்பா பயங்கரமா திட்டினாரு. இப்போ வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு சொன்னா மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிருவாரு. என்ன பண்ணலாம்?